நேற்று நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். பக்கத்து வீட்டு எதிரியாக இருந்தவங்க அவங்க மட்டும் மாட்டை பிடிச்சிட்டு இவங்க மறைவான ஒரு இடத்துல கட்டி வச்சு அடி பயங்கரமாக அடிச்சிருக்கிறாரு. அந்த மாடு வலி பொறுக்க முடியாமல் கத்திருக்குது. அந்த மாடு நிறை மாத கர்ப்பிணியாக இருந்திருக்குது. அப்புறம் மாட்டுக்காரர் பிரசவ வேதனையில் தான் கத்துது அப்படின்னு சொல்லி போய் கட்டுத்தடியில் பார்த்தா அந்த மாடு இல்லை. அதுக்கப்புறம் சுற்றி பார்த்துருக்குறாரு. அப்புறம் தேடி கண்டுபிடிச்சி அதுக்குள்ளே இவர் அடித்த அடியில் அந்த மாடு மயக்கம் போட்டு வந்துருச்சு. அப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அதுக்கு நிறைய கமெண்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவன்லாம் மனுஷனா அவன் சோரத்திமானான்ட்டு நிறைய கமெண்ட், 100க்கும் மேற்பட்ட கமெண்ட் இருந்தது. நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னுமே இதை எதிர்க்கிறவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் ஊரில் நடந்த ஒரு சம்பவம் என்னென்னா, ஒருத்தர் மாடு வச்சுருந்தார். அவர் வீட்டுப்பால் ஊற்றுறாரு. வீட்டுப்பால் அப்படின்னா கூட்டுறவு சொசைட்டியில் 40 ரூபான்னு ஊற்றுனா வீட்டுக்கு ஊற்றுறவங்களுக்கு 60 ரூபான்னு ஊற்றுவாங்க. வீடு வீடாக போய் பால் ஊற்றணும். காலையில் 4 மணிக்கு பால் கறந்துட்டு போய் வீடு வீடாக பால் ஊற்றணும். அந்த மாதிரி ப்யூர் பால் வேணும்னு கேட்குறாங்க இல்லைங்களா அவங்களுக்கு. அந்த மாடு நல்லா 15 லிட்டர் வரைக்கும் நல்லா கறந்துட்டு இருந்துருக்குது. இந்த மாட்டை வச்சு நல்லா பிழைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நினச்ச பக்கத்து வீட்டு பொம்பளை கண்ணாடி பாட்டில் எடுத்துகிட்டு அம்மியில் வச்சு நல்லா அரைச்சி நைஸாக முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைச்சி கொண்டுட்டு போய் அந்த மாடு பால் தீனித்தாளின்னு சொல்லுவோம், அதில் கலந்து விட்டு வந்துருச்சு. அந்த மாடு தண்ணி குடிச்சிது அப்படின்னா அந்த கண்ணாடி தூள் வயிற்றுக்குள்ளே போய் குடலெல்லாம் குத்திட்டு கொஞ்ச நாள் கழித்து செத்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா நினச்சிருக்குது. அந்த அம்மானெலாம் சொல்ல முடியாது, அந்த பெசாசு நினச்சிருக்குது. ஆனால் அப்படி நடக்கலை. அந்த மாடு குடிக்கும்போது நாக்கை போட்டு தொலாவி இருக்கும்போது எல்லாம் குத்திக்கிச்சு நாக்கிலேயே. அப்போ அவர் ரத்தம் வலிஞ்சிருக்குது. இதே நேரம் திடீர்னு மாட்டு நாக்கில் ரத்தம் வருதுன்னு சொல்லிட்டு அந்த ஓனர் பார்த்துட்டு பக்கத்துலேயே டாக்டர் அவர் உடனே கூட்டிகிட்டு பார்க்கும்போது வாய் ஃபுல்லும் அந்த நாக்கு ஃபுல்லும் கண்ணாடி தூள் குத்திருக்குது. அப்புறம் தாலியில் பார்த்துருக்குறாங்க, ஃபுல்லும் கண்ணாடி தூள் என்ன பண்ணுச்சுன்னா அப்படியே கீழே போய் உறங்கிருச்சு, மிதக்கலை. அந்த மாடு நக்கினதுனால தான் எல்லாம் குத்திருச்சு. அப்புறம் ஒவ்வொன்றா பீஸெல்லாம் கழட்டி எடுத்துட்டாங்க. அப்போ பார்த்தா அந்த பொம்பளை அந்த அம்மியை கூட கழுவலை. அது கழுவ முடியல கை வச்சு. அந்த அளவுக்கு கண்ணாடி தூள் கையிலெல்லாம் குத்துற அளவுக்கு அரைச்சி வச்சுருந்ததுனால அது உடனே போய் கண்டுபிடிச்சி பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாங்க தெருவுக்கு. அந்த பொம்பளையை பிடிச்சி இழுத்துட்டு செமையாக அடி போட்டாங்க. போலீஸுக்கெல்லாம் போகல. அடி அவ்வளோதான் இல்லை. அதே மாதிரி எல்லாருமே நீ எல்லாம் ஒரு பொம்பளையாக இருந்துக்கிட்டு போய் பசுமாடு, பால் கறக்கிற மாடு, கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுத்துட்ருக்கிற ஒரு மாட்டை போய் நீ கண்ணாடி தூள் கலந்து விட்ற அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொம்பளை அதுக்கு முன்னாடியே கேட்டுச்சான். அது யாரோ சொன்னாங்களாம், அந்த மாதிரி கலந்து விட்டால் கொஞ்ச நாள் அந்த மாடு உயிரோடு இருக்கும். கண்ணாடி தூள் எல்லாமே குடலில் தான் போய் குத்தும். அப்புறம் 1 மாதம் 2 மாதம் கழித்து அந்த மாடு அப்படியே பிழித்தங்க முடியாமல் செத்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களாம். அதனால் அது பண்ணித்தோம். ஆனால் இதை நினச்சி பாருங்கள், எவ்வளவோ பெரிய ஒரு தப்பு. முடிஞ்சால் அந்த ஆளை நீ அடி, அந்த ஆள் எதிராக வாழ்ந்து காட்டு. ஆனால் இப்படி மாடு, நாய், நிறையா பேருக்கு பக்கத்து வீட்டு நாய் அடிக்கிறதுல இருக்கிற அலாதி பிரியம் உலகத்தில் வேறு எதுக்குமே இருக்கிறது இல்லைங்க. அவ்வளோ ஒரு பிரியம். பக்கத்து வீட்டு நாய் அடிச்சுவிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பத்மஸ்ரீ, பத்மபூஷன், அப்புறம் சாகித்ய அகாடமி விருடே கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷம் அவங்களுக்கு. பக்கத்து வீட்டு நாயை கல்லெடுத்து போட்டு அது காலை நொண்டிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். என்ன எனக்கு அவார்டு கொடுக்குறீங்கன்னு கூப்பிட்டு கேட்குறாங்க. அந்த அளவுக்கு பக்கத்து வீட்டோடைய ஒரு பிராணிகளை வதை பண்ணுறதில் இதெல்லாம் ஒரு சைக்காலஜியான ஒரு பிரச்சனை அவங்களுக்கு. சின்ன வயசுலேயே அதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உங்கள் குழந்தைங்க அப்படி இருந்தாங்கன்னா அழிச்சிருங்க. இல்லைன்னா பின்னாடி ஏகப்பட்ட சாபத்தை வாங்க வேண்டியதாக வரும். நரகம், சொர்க்கம், நல்ல வாழ்க்கை, கெட்ட வாழ்க்கை, கடவுள், சாத்தான், இதில் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இதை பாருங்கள். இல்லைன்னா விட்டுருங்க.